மாற்றம் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய அரசாங்கம். ஆனால் மாற்றத்தை கொடுப்பதற்கு பதிலாக ஏமாற்றத்தை கொடுப்பது போல் தெரியுது. அவர்கள் வந்து ஆதிராவிடர் பறையறை மட்டுமே முன்னிறுத்தி எல்லாமே இயங்க வேண்டும் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து செயல்படுறதுனால்தான். அப்போ ஒரு சாதிக்கு மட்டும் பேர் எப்படி முடியும்? ஆதிராவிடர் என்ற பேரே வந்து விஷயங்கள் தொடர்பாக முதல்வர் கிட்ட பேசுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்க அது தொடர்பாக நிறைய முயற்சிகள் எடுத்துருந்துருப்பீங்க. இதுவரைக்கும் அது சாத்தியப்படுற ஒன்றா இருக்குதா? உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, அதாவது அவர் முதலமைச்சர் ஆனோடனே முதல்ல வாழ்த்து நான் சொன்னேன். அதுக்கு பிறகு அமுதா அவங்க வந்து செக்ரட்டரி 2 பண்ணுவார், அவங்களுக்கே கடிதம் எழுதணும். இது மாதிரி மாஞ்சோலை பிரச்சனை வந்து கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்குது. அது குறித்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வந்து நாங்கள் வந்து விரிவாக பேசுவதற்குண்டான நேரம் இருக்குன்னு பல முறை நாங்கள் சொல்லியாச்சு. நான் அங்கேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரலைங்க. ஏன் அந்த ரெஸ்பான்ஸ் வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா சில கட்சிகளை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் சினிமா பிரபலம் இல்லை, நாங்கள் சினிமா பிரபலம் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆச்சுங்களா. ஆனால் இந்த மாதிரி முக்கியம் அதை வந்து வடிகட்டுறத ஆள் வச்சுக்கிறாங்களே. உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கே வந்து வடிகட்டி அனுப்பக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் 60 வருஷத்துக்கு பிறகு திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் மாற்றம் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய அரசாங்கம். ஆனால் மாற்றத்தை கொடுப்பதற்கு பதிலாக ஏமாற்றத்தை கொடுப்பது போல் தெரியுது. மக்கள் இதுவரையிலும் விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் போய் நேரடியாக சந்தித்த மாதிரியோ, அல்லது தொழிலாளருடைய பிரச்சனைகளை கேட்ட மாதிரியோ, அல்லது வியாபாரிகளுடைய பிரச்சனைகளை கேட்ட மாதிரியோ இல்லை. ஸோ இது வந்து யாரெல்லாம் பிரபல்யமாக்குறார்களோ அவங்க மட்டும் போய் பார்க்குறாங்க, எளிதாக பார்க்குறாங்க, ஃபோட்டோ வருகிறது. ஆனால் பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகிறவங்கக்கிட்ட யாரையுமே வந்து சந்திக்கலை. ஒன்று அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கான்சல் அரசியல் சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் முதலமைச்சருடைய அப்பாயின்மெண்ட்டையும் கூட தீர்மானிக்கக்கூடிய மோசமான நிலை இருக்கிறதா இதுக்கெல்லாம் காரணமாக கருதுகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு பிரசாத் போன்றவர்கள் தான் வந்து இது போன்ற மக்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளும் முதலமைச்சருடைய கவனத்துக்கே கொண்டு செல்வார்கள் தடுக்கிறார்களோ என்ற அச்சம் கூட இருக்கிறது. சமீபத்தில் வந்து கரூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரசு வேலை வந்து வழங்கியிருக்கிறது. அதாவது கரூரில் இறந்த குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட இறந்த குடும்பங்களுக்கு உறுப்பினர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு எவ்வளவோ பேரிடர்களை சந்திச்சிருக்குது. இது வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு பக்கம் இது சரின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிங்க. இது வந்து கரெக்டாக நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பெரிய பேரிடராக தான் பார்க்கணும், கட்சி சார்பாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பொது விமர்சனமும் இருக்குது. சரி, அப்படின்னா வந்து ஏன் இதே அரசியல் கட்சிகள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திமுக ஆட்சியில் வந்து கள்ளக்குறிச்சியில் 60-70 பேருக்குப்பட்டவர்கள் வந்து மது குடித்து இருந்தாங்க. அவர்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த போதும் கூட குடிக்கிறவங்களுக்கு கொண்டு போய் 10 லட்ச ரூபா கொடுக்குறியா அப்படின்னு விமர்சித்தாங்க. அதே போல் அதுக்கு முன்பு வந்த ஆண்டு வந்து மரக்கணத்தில் வந்து ஒரு 20-30 பேர் இறந்தாங்க. ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசு வேலைகள் வழங்குவது குறித்து வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் தான் நான் வந்து இருப்பேன். என்று சொன்னால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வந்து அரசியல் நோக்கத்தோடு தான் முடிவெடுப்பதாக தெரியுது தவிர அவர்கள் வந்து ஒரு பொது நோக்கத்தோடு எடுத்ததாக தெரியல. அதனால் இது குறித்து வந்து ஒரு எல்லாருடைய கருத்தையும் கேட்டு முடிவெடுக்கணும். சில பேர் சொல்கிறாங்க விபத்து நடந்தாலும் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அரசு வேலை கொடுக்கணுங்கிறது அமெரிக்க, அதாவது வந்து அப்படி போனால் அது எங்கே போய் முடியும்? அப்போ அதனால் அதுக்கு ஒரு தீர்வு காணும். தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக வந்து இந்த அரசு வேலை கான்செப்டே வந்து 1989ஆம் ஆண்டு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட், வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1991ஆம் ஆண்டு விதிகளின்படி பட்டியலினத்தை சார்ந்த மக்கள், ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் சாதி கொடுமைகளுக்கு ஆளாகி அவர்கள் உயிரிழந்தால் அவர்களுக்கு வந்து நட்டேடு கொடுக்கறது, அதே போல் அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது தான் வந்து ஃபார்முலா, கருணையின் அடிப்படையில். ஆனால் அது வந்து இப்பொழுது வந்து அது நீர்த்து போகக்கூடிய வகையில் பல்வேறு விதத்தில் எல்லாருக்குமே கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் கேட்குற அளவுக்கு வந்திருக்குது. எனவே இதில் வந்து கொள்கை முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் இது வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகக்கூடியது. அப்போ வந்து எந்த அரசு அமைதோ அந்த அரசு அவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுப்பார்கள், அவர்கள் சாராதவர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டார்கள். அதனால் எந்த விதமான பாகுபாடும் இருக்காமல் கொடுக்கணும்னு சொன்னால் அது குறித்து கொள்கை முடிவு எடுக்கணும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையாக இருக்கணும். அது வேறிலும் இது மாதிரி வந்து நடைமுறைகளை தவிர்க்கணும். இல்லை, நான் இல்லை, அது கேட்கிட்டு சொல்லணும். நம்ம அது கேட்டால் நம்ம சொல்லுவோம். அது வந்து அதுக்கு உண்டான முயற்சி இந்த அரசு எடுக்குதான்னு பார்க்கலாம்.
இல்லை, அவன் சில அரசியல் கட்சிகள் வந்து சைக்கோஃபன்ஸாக எப்பவுமே இருப்பாங்க. அதாவது வந்து புகழ்பாடிகள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் வந்து புகழ்பாடி பரிசு பெற்ற புலவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா? அதனுடைய வடிவமாக பல பேர் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. அதுதான் சொல்ல முடியும். இல்லை இல்லை, அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. எங்கே இருக்கிறோமோ அங்கே புகழ் மட்டும்தான் பாடுவோம் அப்படிங்கிற குறிக்கோள் லட்சியமாக மிஷன் நக்காமலே அது மிஷன் அதே அதுதான் அவங்களுக்கு. சில பேருக்கு புகழ்பாடு தான் அது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? பரிசு பெற்று சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறோம்ல. ட்ரெயினுக்குள்ளே உட்கார்ந்த பிறகு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம், ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம், ட்ரெயின் மூவ் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து இந்த ரிலேட்டிவிட்டி, அந்த ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டியில் நாம் உட்காந்துருப்போம், இன்னொரு ட்ரெயின் போகும், நாம் போகிற மாதிரி தோணும். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அரசாங்கம் எல்லாம் போகுது. இதே நேரத்தில் கேரள அரசாங்கத்துக்கு வந்து ஆட்சி மாற்றம் வருது, அவங்க நல்லா செயல்படுறாங்க. மேற்கு வங்க அரசு நல்லா செயல்படுது. தமிழ்நாட்டில் அரசாங்கம் நின்ற இடத்துலையே நின்று கொண்டிருக்காரு. எப்படிங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான் உட்காந்துருக்குறாங்க எல்லாரும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக பரிசீலிட்டு சார், இப்போ ஆதி திராவிடர் துறை, பழங்குடியினர் துறை வந்து சமூக நீதித்துறையை வந்து மாற்றி அரசாணை வெளியிட்டாங்கல்ல. ஸோ இந்த சமூக நீதிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பொதுவான பேர். ஆனால் ஆதி திராவிடர் பழங்குடியினர்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கான வகுப்பினருக்கான நலத்திட்டங்களோ ஏதாவது நல்ல விஷயங்களோ நம்ம செய்யறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கணும். இந்த பேர் மாற்றத்தினால ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இந்த ஆதிராவிடங்கிற பேர் வந்து இருக்கக்கூடாது, இது பொதுவான பேர் இருக்கணுங்கிறது நான் 1996 நான் வலியுறுத்திட்டு வரேன். அதை வந்து இந்த அரசு வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதை வந்து சமூக நலத்துறைக்கு அமைச்சராக வந்து கொடுக்குற போது வந்து அன்று இனிச்சது, ஏன் இப்போ கசக்குது? ரவிக்குமாரை போன்றவர்கள் வந்து செக்டேரியன் பாலிட்டிக்ஸ், அதாவது வந்து வெளியே வந்து பறந்துபட்டு பெரிய பொது பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே வந்து வெறும் தன்னை சுயசாதி புராணம், சுயசாதி தான். அவர்கள் வந்து ஆதிராவிடர் பறையரை மட்டுமே முன்னிறுத்தி எல்லாமே இயங்க வேண்டும் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து செயல்படுறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மக்கள் மத்தியில் ஒற்றுமையும் வரல, இந்த மக்கள் மத்தியில் முன்னேற்றமும் வரல. இது வந்து பறையரை மட்டும் முன்னிலைப்படுத்தக்கூடிய கான்செப்ட் தான் வந்து அந்த பெயர் மாற்றம் செய்யக்கூடாது என்ற ஒரு மோசமான கருத்து. சமூக சோசியல் ஜஸ்டிஸ் துறை என்று தான் அது இருக்கணும். அதுதான் வந்து எல்லா மக்களையும் அரவணைச்சிட்டு போக முடியுங்க. ஏன்னா 76 சாதிகளுக்கு ஒரு சாதி கிடையாது. பறையர் இருக்கிறாங்க, தேவேந்திரோடு இருக்கிறாங்க, அருந்தி இருக்கிறாங்க, வள்ளூர் இருக்கிறாங்க, புதிரவனா இருக்கிறாங்க. அப்போ ஒரு சாதிக்கு மட்டும் பேர் எப்படி முடியும்? ஆதிராவிடர் என்ற பேரே வந்து 1939 பர்மாவிலிருந்து அன்று இருந்த ஆங்கில அரசுக்கு பறையர்கள் வந்து எங்களுக்கு பறையர்கள் என்று சொல்லுவது வந்து கொஞ்சம் மதிப்பு குறைவாக இருக்கிறது, எங்களுடைய பெயரை மாற்றுங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் வந்து நீங்கள் திராவிடர் என்றும் பெயர் வைத்துக் கொள்ளலாம், ஆதிராவிடர் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்று கொடுத்த போது அவர்கள் வந்து அந்த பறையர் சமுதாய மக்கள் எங்களை ஆதிராவிடர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து அது ஒரு குறிப்பிட்ட சாதித்தான் குறிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பட்டியலுங்கிறது, ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சமுதாயங்கள், பல சமுதாய குடும்பங்களுக்கு ஆளான பல சமுதாய மக்கள் உள்ளடங்கியது. அதே கூட இந்தியா ஃபுல்லாக வந்து அங்கே போய் வந்து ஆதிராவிடர் துறை இருக்குன்னு பேசுவார். அவர் பார்லிமெண்ட்டில் பேசிக்கிறாரா? இந்தியா என்னங்க தப்பு இது? வந்து அதாவது சோஷியல், அதாவது சமூக ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்கள் வந்து எடுத்து சோஷியல் ஜஸ்டிஸ் சொன்னால் என்ன தப்பு? அது அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் வந்து சரியாக இருக்க முடியும். அப்போ தான் எல்லாத்தையும் அரவணைச்சு போக முடியும், அப்போ தான் நியாயம் வழங்க முடியும். ஸோ அவங்க ரவிக்குமார் பொறுத்தளவு வந்து அவர் எப்போவுமே உள்நோக்கம் கொண்டவர். அவர் வந்து பறையர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பறையர் அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு சுய புராணம் பாடக்கூடிய கருத்து கொண்டவர். அது வந்து தவறானது, அது கண்டிக்கத்தக்கது. அது அவருக்கே வெளிச்சம். இந்தியாவில் வேறு யாரும் வந்து காலை 11 மணிக்கு சொல்லிட்டு 1 மணிக்கு அது மறுக்க முடியாது. மீண்டும் 3 மணிக்கு வந்து அதையே மாற்றி பேச முடியாது. அது சில பேருடைய திறன், அதை அவ்வளோதான் சொல்லுவேன்.